1977 ஜூன் மாசம் நினைக்கிறேன். ஜூன் மாசத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோல ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. அதுல பேசும்போது சொன்னாங்க, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு எண்ணி எண்ணி கண்ணீர் வடிச்சேன். அன்னைக்கு அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னார். அதே மாதிரி 2017க்கு அப்புறம் 2021க்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பத்தி யோசிச்சு பார்த்த நம்ம தமிழக மக்கள் காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில், அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு தமிழக மக்கள் கண்ணீர் வடிச்சாங்க. இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தான் தமிழக எம்ஜிஆர் அவர்களை மட்டும் இல்ல, அவருடைய தொண்டர்களை கூட விட்டு வைக்கல. அது என்னது, இந்த பளபளப்பு ஜொலி ஜொலிப்ப பார்த்தா பல்லிழிப்பவங்க, இப்படியெல்லாம் கிண்டலும் கேலியுமா, இது எல்லாம் மக்கள் ஒரு மாதிரி சைலண்டா வாட்ச் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அவரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த அரசியல்ல பழந்துன்னு கொட்டை போட்ட அனுபவிச்சாலையும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே அந்த கோட்டைன்றது ஒரு பகல் கனவாவே மாறிடுச்சுன்னா பாத்தீங்க. 77 மாதிரியே இப்பவும் அந்த பழைய தேஞ்சி போன, துருபிடிச்சு போன, நஞ்சு போன அதே அந்த பழைய வெப்பனையும் இப்பவும் கையில் எடுக்கிறாங்க. அதனால மை டியர் ஜென்டில்மேன், டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் உங்க டெக்னிக்கையாவது கொஞ்சம் மாத்துங்க பாஸ்.